Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நம்ம ஈரோட் ஸ்பெஷல் காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி வரமிளகாவை வச்சு தாங்க செய்ய போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வரமிளகாவை எடுத்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் யூஸ் பண்றதால 8 to 9 வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகாவை 2 கிள்ளி விதை தனியாக மிளகாய் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெசிப்பியில் நம்ம விதை யூஸ் பண்ண மாட்டோம், மிளகாய் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரமிளகாவை எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தட்டி வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டையும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இஞ்சி பூண்டை 1-2 தட்டி யூஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அப்போதான் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு சிக்கனில் தண்ணி சேர்க்காம மூடி வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்திருக்குங்க. இப்போ இதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், சிக்கன் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதுங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேங்காவை அதிகமாகவோ இல்லாட்டி கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.